மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே நம்மளுடைய வகுப்புல தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து நம்ம தொடங்கியிருக்கோம். டெய்லி ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நம்மளுடைய அறிவியல் வகுப்பை நம்ம ஆரம்பிப்போம். சரி, அது உங்களுக்கு நிச்சயம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழுடைய சிறந்த ஒரு பண்பாடு என்னது அப்படின்னா விருந்தோம்பல், விருந்தினர்களை உபசரித்தல். அந்த விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் என்ன ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கும் குலையும் விருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மோட்ச மலரானது முகம் மலர்ந்த உடனே அது வாடிவிடும். அதுபோல நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரோட நம்ம நம்மளுடைய பார்க்கிற பார்வையிலேயே அவங்களுடைய முகம் நோகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களை நடந்துவிடக்கூடாது. அதனால விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய சிறந்த ஒரு பண்பு. ஸோ அந்த விருந்தோம்பல் பண்பை தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், பின்பற்றுவோம். நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்களையும் விருந்தினர்களையும் சிறப்பாக வரவேற்று விருந்தோம்பல் செய்வோம். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, சயின்ஸ்ல தாவர உலகம் பற்றி பார்க்க போறோம். தாவரங்கள் அப்படின்னாலே நம்ம இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தாவரங்கள், அதுக்கப்புறம் அறிவிகள், இயற்கை நிறுவனங்களை நம்ம சொல்லுவோம். இல்லை தாவரங்கள்ல பெரும்பாலும் பாசிகள் தான் முக்கியமான பயன்பாடுகளா இருக்கு. பாசிகள்லாம் என்ன அப்படின்னா, கலர்டு பிக்மெண்டா இருக்கலாம் பாசிகள், மற்றும் பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள், அப்புறம் மருத்துவ குணமுடைய தாவரங்கள், ஓரிதை தாவரங்கள், இருவித்திலை தாவரங்கள். இந்த தாவரங்களுடைய பண்புகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம டீட்டெயிலா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் தாவர உலகம்னா என்ன, தாவர உலகத்தில் இருக்கக்கூடிய பாசிகளின் சிறப்பு பண்புகள். இந்த பாசிகள் அப்படினாலே தாவரங்களுடைய ஒரு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் 8.7 மில்லியன் தாவர சிற்றினங்கள் நம்ம பூமியில ஃபர்ஸ்ட் உருவாக்கின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 6.5 மில்லியன் சிற்றினங்கள் நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களா இருக்கு. தாவரங்கள நிலத்தில் வாழக்கூடியவை, நீரில் வாழக்கூடிய இரு வகையா பிரிக்கலாம். அது மட்டும் இல்லாம 2.2 மில்லியன் சிற்றினங்கள் பெரும் கடல்களில் வாழக்கூடியது, அதாவது மெரைன் என்விரான்மெண்ட் சொல்லுவோம்ல, கடற்கரை ஒற்றிய தாவரங்களை மெரைன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, தாவரங்களை நிறைய வகைகளா பிரிக்கிறாங்க. பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள், ஒருவித்திலை தாவரங்கள், இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னு அவற்றுடைய பண்புகள் அடிப்படையில தாவரங்களை, தாவர உலகத்தை பல்வேறு வகையாக குழுக்களாக பிரிக்கிறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பூவா தாவரங்கள் அப்படின்னா கிரிப்டோகாம்கள், பூக்கும் தாவரங்கள் அப்படின்னா பெனரோகாம்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரயோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், பரணிகள், இது பற்றி இந்த தாவரங்களுடைய வகைப்பாடு பற்றி இந்த லெசன் பிரீஃபா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆல்காக்கள். ஆல்காக்கள்லாம் வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம சாதாரணமா ஒரு கிணத்துலையோ இல்லை குளத்துலையோ உள்ள ஸ்டாக்னன்ட் வாட்டர், தண்ணி தேங்கிருக்கக்கூடிய இடத்துல கிரீனிஷ்டா பச்சையா மேல்புறமும் ஒரு லேயரா படர்ந்திருக்கக்கூடிய ஒரு எளிய வகையான தாவரங்கள் தான் எனது ஆல்காக்கள். ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாக நோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்காக்கள் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. ஆல்காக்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கடல் பாசிகள் அப்படின்னு பேரு. இது மட்டும் பச்சையும் கொண்ட எளிமையான தாவரம். அதாவது தாவரங்களுடைய சிறப்பு பண்பு என்னது, அதனுடைய குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பச்சையம், பசுங்கணிகத்தில் இருக்கக்கூடிய பச்சையம் நிரம்பிதான் ஒளிச்சேர்க்கை தேவையான முக்கியமான ஒரு நிறமி. சோ அதனால ஆல்காக்கள் காணப்படக்கூடிய உணவூட்ட முறை என்ன ஊட்ட முறை, தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தற்சார்புனா என்ன, தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை சூரிய ஒளி உதவியோடு தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பேரு, ஒளிச்சேர்க்கை. சோ எல்லா தாவரங்களும் தற்சார்பு உணவூட்ட முறையை பின்பற்றுகிறது. நோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெரும்பாலும் பாசிகள் எங்க வாழக்கூடியதா இருக்கும், தண்ணீரில், பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசமா தான் இருக்கும். இந்த பாசிகளுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக்கன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிகள், அந்த பாசிகளுக்கு இன்னொரு உதாரணம் கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னா பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ரெண்டு சேர்ந்த ஒரு உதாரணம் என்னது, லைக்கன்கள் அப்படின்னு பேரு. ஆல்காக்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆல்காலஜி அப்படின்னு பேரு. ஸோ இதுல ஒரு ஒன் வேர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிகள் பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடியவை ஒண்ணு, அதோட கூட்டுயிர் வாழ்க்கைக்கு உதாரணம் லைக்கன். அப்புறம் ஆல்காக்களை பற்றி படிக்கக்கூடிய, பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவுக்கு பேர் ஆல்காலஜி என்று பெயர். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த ஆல்காக்களில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைகளில் 3 வகையான இனப்பெருக்க முறைகள். துண்டாதல், ஒரு ஆர்கானிசம் இப்படி இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா ரெண்டா கட்டாயி 2 டிஃபரெண்டான ஒரு பாசியா உருவாயிரும். அதாவது துண்டாதல் முறை. 2வது பாலிலா இனப்பெருக்கம், 3வது பாலின பெருக்கம். 3 முறைகள்ல ஆல்காக்களை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உதாரணம். ஸ்பைரோகைரா பாலின செல்கள், ஆண் கேமிட், பெண் கேமிட் அப்படின்னு தனித்தனியான கேமிட்டுகள் உருவாகும். பாலிலா இனப்பெருக்க முறைகள் ஸ்போர்கள் உற்பத்தி ஆகும். இந்த ஸ்போர்கள் காற்று மூலமா வெடித்து சிதறந்து அடுத்தடுத்த இடத்துக்கு பரவ முடியும். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்களே கிளாமிடோமோனஸ். அப்புறம் துண்டாதலுக்கு உதாரணம் ஸ்பைரோகைரா. அப்போ ஸ்பைரோகைரா 2 உதாரணம் வருவாங்க. பாலின பெருக்கத்திற்கும் துண்டாதல் முறைக்கு எந்த பாசி உதாரணம் அப்படின்னா ஸ்பைரோகைரா.
பாலிலா இனப்பெருக்கத்திற்கு கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ் அமீபா எல்லாமே நம்ம எதில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் வகைப்பாடு. பாசிகளால பச்சை கலர் மட்டும் நமக்கு பேசிக்கா சொல்லுவோம். ஸோ குளோரோஃபில் இருந்தா அது வந்து கிரீன் கலரான பாசி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு வகையான நிறமிகள், இந்த நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளை ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலரா என்ன பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீல பசும் பாசிகள் சயனோபைசி, ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பாசிகள். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய நிறமி என்ன நிறமி? நிறமி பைகோ சயனின். சயனின் அப்படின்னா என்ன கலர்? ப்ளூ கலர். ஸோ இந்த ஆல்காக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்க தேவையான நிறமி என்ன நிறமி? பைகோ சயனின். அப்போ பச்சை பாசினா குளோரோபைசி, அதுக்கு தேவையான நிறமி பச்சையம், அதாவது குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக தாவரங்கள்ல காணப்படக்கூடிய முதன்மையான நிறமி என்ன நிறமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். எல்லா தாவரங்களுக்கு கூடிய நிறமே பச்சையம். மூன்றாவது பழுப்பு பாசிகள். ஸோ பழுப்புனா என்ன அர்த்தம்? ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்காக்கள், அதுக்கு இருக்கக்கூடிய நிறமி என்ன நிறமி அப்படின்னா பீகோ சாந்தின். சயனின் அப்படின்னா ப்ளூ கலர், பச்சையம் அப்படின்னா பச்சை பாசி, பீகோ சாந்தின் அப்படின்னா ப்ரௌன் கலர் பழுப்பு பாசி, பைகோ எரித்ரின் அப்படின்னா சிவப்பு கலர்ல இருக்கும், அதாவது சிவப்பு பாசி. எரித்ரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சிவப்பு. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ரத்தத்துடைய செல்கள்ல சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள் படிச்சிருக்கோம். அந்த பைகோ எரித்ரின் அப்படிங்கிறது சிவப்பு பாசிகளுக்கான நிறமி வகை. ஸோ இதுதான் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன வகையான பாசிகள்ல என்னென்ன வகையான நிறமிகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உணவு சேமிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து தற்சார்பு ஊட்ட முறை. தாவரங்கள் ஆல்காக்கள் நடக்கக்கூடிய உணவூட்ட முறை தற்சார்பு ஊட்டமுறை. அதுல ஃபர்ஸ்ட் பாசி இருக்கலாம், நீல பசும் பாசி. நீல பசும் பாசியில் இருக்கக்கூடிய உணவு சேமிப்பு சைனோபைசின். அப்புறம் பச்சை பாசியில் ஆல்ரெடி தெரியும், தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கும் போது சேமிக்கக்கூடிய உணவு என்னது? ஸ்டார்ச். லாமினேரியன் ஸ்டார்ச் மேனிட்டால் அப்படிங்கிறது எந்த பாசி? பீகோசாந்தின் அப்படிங்கிற ப்ரௌன் பாசி, பழுப்பு பாசியில் இருக்கும். ஃப்ளோரோடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது சிவப்பு பாசியில் இருக்கக்கூடிய உணவு சேமிப்பு பொருள். ஸோ இந்தந்த வகையான பாசிகள்ல இந்தந்த வகையான உணவு வந்து என்ன செய்யப்படுகிறது? சேமிக்கப்படுகிறது தற்சார்பு ஊட்ட முறையில். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பாசிகளை அதனுடைய நிறமிகளின் அடிப்படையில் என்ன பண்றாங்க? வகைப்படுத்துறாங்க. இப்போ நிறமி அப்படிங்கிறது கலர்டு பிக்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிடுங்க, ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர் இருக்கு. அப்போ அதில் ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிங்க், எல்லோ, டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு பாசிகளுக்கு தேவையான அந்த நிறமி தான் எதை வந்து இண்டிகேட் பண்ணும், அதற்கான கரெக்டான கலரை வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அசிலட்டோரியா, லாமினேரியா. அப்புறம் இது வந்து பழுப்பு ப்ரௌன் பாசி, பழுப்பு பாசி. இது வந்து கிரீன் பச்சை பாசி. இது நீல பசும் பாசின்னு சொல்லுவாங்க, ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் பாசி, சிவப்பு பாசி. ஒவ்வொரு பாசி வகைகளுக்கு ஒரு உதாரணம். சரி சார், இந்த பாசிகள் சொல்றோம், தாவரங்கள் வந்து நிறைய நமக்கு நன்மை செய்கிறது. பாசிகளால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பாசிகள் வந்து உணவாக பயன்படுகிறது, அப்புறம் வேளாண்மையில பயன்படுகிறது, மருத்துவத்தில் பயன்படுகிறது. உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாசிகளை ஏதாவது ஃபாரின்ல வந்து டேப்லெட் வடிவில் என்ன பண்றாங்க, இந்த பாசிகளை உணவா உட்கொள்ளுவாங்க. எக்ஸாம்பிள் அல்வா, ஸ்பைருலினா, குளோரல்லா. இது எல்லாமே என்ன பண்றாங்க, மக்கள் வந்து உணவாக உட்கொள்ளக்கூடியது வெளிநாட்டுல, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் இந்தியாங்க நாடுகள்ல. அது மட்டும் இல்ல, ஒரு சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. அது வந்து அஸ்கோஃபில்லம் மற்றும் லாமினேரியா. ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. அஸ்கோஃபில்லம், லாமினேரியா வீட்டு விலங்குகளுக்கான உணவு. அப்புறம் அல்வா, ஸ்பைருலினா, குளோரல்லா எதற்கு? மனிதர்களுக்கு உணவாக உண்ணக்கூடிய பாசி. அப்போ பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவத்துல முதல்ல உணவு பார்த்தோம். ரெண்டாவது இதை பத்தி பார்க்க போறோம், வேளாண்மை. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? வேளாண்மை. வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம அக்ரிகல்ச்சர்ல எப்படி பாசிகளுடைய பயன்பாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய தன்மையை யார் வந்து செய்யறா? இந்த வேளாண்மையில நீலப்பசும் பாசிகள், ப்ளூ கிரீன் ஆல்கே செய்வாங்க. எக்ஸாம்பிள் அனபினா அண்ட் நாஸ்டாக். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை வளிமண்டலக்கூடிய நைட்ரஜன் வாயு நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அம்மோனியாவை மாற்றி கொடுக்கும். நைட்ரஜனை எதை மாற்றி கொடுக்கும்? அம்மோனியாவை மாற்றி கொடுக்கும். அந்த இதுக்கு பேர் தான் நைட்ரஜனை நிலைநிறுத்துதல் அப்படின்னு பேர். அப்புறம் அகர் அப்படின்னு ஒரு வகையான பாசிகள் இருக்கு. இது வந்து நுண்ணுயிர்களுடைய வளர்ப்பு ஊடகத்துல, அதாவது லெபார்டரியில அகர் அப்படிங்கிற ஒரு பவுடர் வந்து பாக்டீரியா கல்டிவேஷனுக்கு தேவையான ஒரு ஊடக பொருளா பயன்படுகிறது. ஆய்வக வளர்ப்பு பொருளா ஊடகங்களில் பயன்படக்கூடியது அகார்.
அப்புறம் அயோடின். ஸோ அயோடின் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரௌன் பாசி அப்படின்னு பார்த்தோம்ல, பழுப்பு நிற பாசி, ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிற நிறமி காணப்படும். அந்த ப்ரௌன் பாசியிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன பொருள்? அயோடின். அது எந்த பாசி அப்படின்னு கேட்டிங்கன்னா லாமினேரியா அப்படிங்கிற ஒரு பழுப்பு பாசியில் இருந்து எது தயாரிக்காங்க? அயோடின் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஸோ பாசிகள் வந்து உணவாக பயன்படுகிறது, வேளாண்மையில் பயன்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் பாருங்க வளர்ப்பு கூட பொருளாக பயன்படுகிறது. விண்வெளி பயணத்துல பாத்தீங்கன்னா குளோரோலா பைரிடினோய்ஸா அப்படிங்கிற ஒரு பாசி வந்து விண்வெளி பயணத்தின் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிமூவலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் உதாரணம் வந்து என்ன உதாரணம்? குளோரோலா பைரிடினோசைஸா. அது மட்டும் இல்ல, மனித கழிவுகளை மட்க செய்யறதுக்கு டீகம்போஸ் பண்றதுக்கும் இது வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சிங்கிள் செல் புரோட்டீன், SCP அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் செல் புரோட்டீன். இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது புரத உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ புரோட்டீன் வந்து முக்கியமான ஒரு சோர்ஸ். நம்ம நியூட்ரிஷன்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் படிச்சிருக்கோம். அதுல இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் உற்பத்தியில எந்த பாசி அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா குளோரோலா ஸ்பைருலினா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ விண்வெளி பயணத்தில் பயன்படுகிறது, சிங்கிள் செல் புரோட்டீனா பயன்படுகிறது, உணவாக பயன்படுகிறது, மருத்துவத்துறை வேளாண்மையில பயன்படுகிறது, மற்றும் வேற என்னெல்லாம் பார்த்தோம்? உணவு, வேளாண்மை, மருத்துவம். அது மட்டும் லாஸ்ட் இங்க பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அகார் அகார், அந்த வளர்க்கூட்டு பொருள். ஆய்வகங்கள்ல பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணக்கூடிய வளர்க்கூட்டு பொருளாகவும் பாசிகள் வந்து பயன்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூஞ்சைகள், பங்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூஞ்சைகள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தாவரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு அமைப்பு தான் என்னது? பூஞ்சைகள். இது வந்து எந்த பிரிவை சார்ந்தது? தாலோஃபைட்டா அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தாலோஃபைட்டானா என்ன? அதாவது வேர், தண்டு, இலை என பிரிக்கப்படாம, அதாவது ஒரே உடல் அமைப்பா இருக்கும். அதுக்கு பேரு தாலஸ் அப்படின்னு பேரு. தாலஸ்னா என்ன? இந்த வேர், தண்டு, இலைன்னு ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம ஒரே மாதிரியான உடலமைப்பா இருக்கக்கூடிய அந்த தாவர அமைப்புக்கு பேரு தாலஸ் என்று பெயர். ஸோ ஹைப்பாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூஞ்சைகளுடைய உடலம் வந்து ஹைப்பாக்கள் என்னும் இலைகளால் ஆனது. இது ஒன்றுவேளை கேட்கலாம், நோட் பண்ணிக்கிடுங்க. பூஞ்சைகளின் உடலம் எதனால் ஆனது? ஹைப்பாக்களால் ஆனது. ஒன்றுக்கு மேற்பட்ட பூஞ்சைகள் ஒன்றிணைந்து எது ஏற்படும்? மைசீலியம் ஏற்படும். ஹைப்பாக்களின் தொகுப்பு மைசீலியம் அப்படின்னு பேரு. இந்த பூஞ்சைகள் வந்து எதுக்கு உதாரணம்? இது ஒரு யூகாரியாட்டிக் செல்லுக்கு உதாரணம். எதுக்கு உதாரணம்? யூகாரியாட்டிக் செல்லுக்கு உதாரணம். இதுல ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செல்லான ஒரு யூகாரியாட்டிக் செல் அமைப்பு கூட ஒரு பூஞ்சை அப்படின்னு சொல்றோம். இந்த பூஞ்சையுடைய செல் சூழலில் காணப்படக்கூடிய வேதிப்பொருளுக்கு பேரு கைட்டின் என்று பெயர். சோ கைட்டின் என்ற வேதிப்பொருளால் பூஞ்சைகளின் செல் சுவர் உள்ளது. சரியா? பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டினால் ஆனது. ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட். அப்புறம் பூஞ்சைகளின் உடலம் எதனால், எந்த இலைகளால் ஆனது? ஹைப்பாக்களால் ஆனது. ஒன்றுக்கு மேற்பட்ட இலைகள் ஒன்றிணைந்து எது உருவாகும்? மைசீலியம் உருவாகும். பூஞ்சைகள் வந்து ஒரு யூகாரியாட்டிக் செல். ஸோ பூஞ்சைகள்ல கூடிய சேமிப்பு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சேமிப்பு பொருள் வந்து இருக்கு. இந்த கிளைகோஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ச் சேர்ந்து எது உருவாகும்? கிளைகோஜன் உருவாகும். அந்த பூஞ்சைகள்ல எது கிடையாது அப்படின்னா பச்சையம் கிடையாது. இந்த பூஞ்சைகள் எது கிடையாது? பச்சையம் கிடையாது. எனவே இவை வந்து எப்படி இருக்கும்? மட்குண்ணிகளாக இருக்கும், இணைப்பு உயிரியா இருக்கும், இல்லைன்னா ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடிய தன்மை உடையவை. ஏன்னா அதுக்கு நமக்கு தேவையான தற்சார்பு ஊட்டமுறை இங்க கிடையவே கிடையாது. அதனால ஒரு ஒட்டுண்ணியாகவோ இல்லை டீகம்போஸ் பண்ணக்கூடிய மட்குண்ணியாகவோ இல்லை இணைப்பு உயிராக எது காணப்படும்? பூஞ்சைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். பூஞ்சைகள்ல ஒட்டுண்ணியா வாழ்றக்கூடிய உயிரினங்கள் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை பிடிச்சுக்கிறதுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா ஹாஸ்டோரியா அப்படிங்கிற கூடிய ஒரு உறிஞ்சி பொருள் உறுப்பு மூலமா தான் இது என்ன பண்ணும்? உணவை பெறுகிறது. அந்த ஹாஸ்டோரியா மூலமா தான் எந்த சப்ஸ்ட்ரேட்ல ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்கோ அதுல இருந்து நமக்கு தேவையான உணவை எது மூலமா எடுத்துக்கிடும்? ஹாஸ்டோரியா என்னும் அமைப்புடைய ஒரு உறிஞ்சு உறுப்புகள். இந்த ஹாஸ்டோரியாக்கு பேரு என்ன பேரு? உறிஞ்சு உறுப்புகள் அப்படின்னு பேர். ஸோ பூஞ்சைகளில் காணப்படக்கூடிய உறிஞ்சு உறுப்பு ஹாஸ்டோரியா. அது இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படிங்கிற ஒரு இது பூஞ்சை வந்து என்ன பண்ணுது? வேர்க்கடலை செடியில டிக்கா நோயை ஏற்படுத்துகிறது. நோட் பண்ணிக்கிடுங்க. வேர்க்கடலை செடியின் டிக்கா நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை சர்கோஸ்போரா பெர்சோனேட்டா.
சரியா? உணவு ஊட்ட உறிஞ்சு உறுப்புகளுக்கு உதாரணம் எந்த வேர்கள்? ஆஸ்டோரியனோட சிறப்பு உறிஞ்சு உறுப்புகள் மூலமா இது வந்து உணவை எடுத்துக்கிடும். சரியா? இவை ஒட்டுண்ணியா இருக்கும், மட்குண்ணியாக இருக்கும், இல்லைன்னா இணைப்பு உயிரிகளாக. இணைப்பு உயிரிகள் அப்படின்னா ஒரு தாவரங்களுடைய பூஞ்சைகள் சேர்ந்து இணைப்பு உயிரியா இருக்கும். அதுக்கு பேர் தான் இணைப்பு உயிரிகள். லைக்கன்கள், பாசிகள், அதெல்லாம் அதுக்கு இணைப்பு உயிரிக்கு உதாரணம். ஸோ பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன பேரு? மைக்காலஜி என்று பெயர். பூஞ்சைகளை பற்றிய படிக்கிற படிப்பு மைக்காலஜி. ஆல்காக்களை பற்றிய படிக்கிற படிப்புக்கு என்ன பிரிவு என்று பெயர் பார்த்தோம்? ஆல்காலஜி. சோ ஆல்காலஜி அப்படின்னா ஆல்கா இல்லைன்னா என்னது? பாசிகள். சரியா? பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு மைக்காலஜி. மைக்காலஜி. சோ இது ஒன்வேளை கேட்கலாம். சரியா? பூஞ்சைகள், அப்புறம் என்னது? பாசிகளுடைய படிப்புக்கு பேர் இதுன்னு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் தாவர உலகம், அதுல என்னெல்லாம் பார்த்தோம்? பாசிகள்னா என்ன, பாசிகளுடைய வகைகள், பாசிகள் இருக்கக்கூடிய நிறமிகள், உணவூட்ட பொருட்கள், அப்புறம் ஆல்கா. பூஞ்சைகள்னா என்ன, பூஞ்சைகளை பற்றிய படிப்பு, அதுல இருக்கக்கூடிய பொதுவான பண்புகள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் வேர்க்கடலை செடிகளை என்ன நோயை ஏற்படுத்துது? டிக்கா நோயை வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, இந்த ரைசோபஸ் அப்படின்னு ஒரு வகையான ஒரு பூஞ்சைகள் வந்து இருக்கு. இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணுது பாருங்க, மட்குண்ணிகளாக இருந்து இறந்த தாவர மற்றும் அழுகிய பொருட்கள் மீது வாழ்ந்து அதுல இருந்து என்ன செய்யப்படுது? உணவை பெறுகிறது. ஸோ டீகம்போஸ் ஆன ஒரு டீகம்போசிங் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பூஞ்சைகளுக்கு உதாரணம் ரைசோபஸ். ஸோ ரைசோபஸ் வந்து மட்குண்ணிகளான பூஞ்சைகளுக்கு உதாரணம். வேர்க்கடலை செடி டிக்கா நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள் ட்ரைகோஸ்போரா பெர்சோனேட்டா. அப்புறம் இணைப்பு உயிரிகள்னு பார்த்தோம். இணைப்பு உயிரிகள்லாம் என்ன? ஒரு ஜாயிண்டிங்கான ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தும். பாருங்க, பூஞ்சைகள் வந்து பாசிகளுடன் ஒன்று சேர்ந்து சேரக்கூடிய இணைப்பு உயிருக்கு பேரு என்ன பேரு? இணைப்பு உயிர்கள் பேரு. அதுக்கு பேரு மைக்கோ ரைசா. மைக்கோனா என்னது? ஃபங்கை அப்படின்னு பேரு. ரைசோர் அப்படின்னா வேர்கள் அப்படின்னு பேரு. அப்ப பூஞ்சைகள் தாவரங்களுடைய வேர்கள் கூட இணைந்து காணப்படும். பூஞ்சைகள் பாசிகளுடன் சேர்ந்து பெறக்கூடிய வகைகளா இருக்கும். தாவரங்களுடைய வேர்கள் கூட இருந்தா அதுக்கு பேரு மைக்கோ ரைசா. தாவர வேர் பிளஸ் என்னது? பூஞ்சை. ஸோ இந்த ரைசோனா என்ன மீனிங்? வேர் அப்படிங்கிறது மீனிங். மைக்கோனா என்ன அர்த்தம்? பூஞ்சை அப்படின்னு. அப்ப இதுல ஆன்சர் இருக்கு, மைக்கோ ரைசா. தாவரங்களுடைய வேர்கள்ல யார் போய் ஒட்டிட்டு இருப்பா? பூஞ்சைகள் ஒட்டிட்டு இருப்பாங்க. இணைந்து ரெண்டு சேர்ந்து கூட்டுயிர் வாழ்க்கையை ஏற்படுத்தும். ஸோ அதான் இணைப்பு உயிரிகள் அப்படின்னு பேர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதுல பூஞ்சைகளுடைய வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஆல்காக்களுடைய வகைப்பாடு பார்த்தோம்ல, பழுப்பு பாசி, நீல பசும் பாசி, பச்சைய பாசி அப்படின்னு பார்த்தது மாதிரி இங்க பூஞ்சைகளுடைய வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. முதல் வகைப்பாடு என்னது? மிக்சோமைசிட்டிஸ். ரெண்டாவது வகைப்பாடு யூமைசிட்டிஸ். இந்த யூமைசிட்டிஸ்ல 4 சப்டிவிஷன் இருக்கு. ஃபைகோ, அஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோமைசிட்டிஸ். ஒவ்வொரு வகையான பூஞ்சைகளும் ஒவ்வொரு வகையான ஸ்போர்களை உற்பத்தி பண்ணும். இப்போ டியூட்ரோமைசிட்டிஸ் அப்படின்னா டியூட்ரோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ் பெசிடியோஸ்போர் உற்பத்தி பண்ணும். அப்புறம் அஸ்கோமைசிட்டிஸ் அஸ்கோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு வகையான ஸ்போர்களை உற்பத்தி பண்ணும். அது என்ன சார்? ஸ்போர்கள். இந்த ஸ்போர்கள் என்ன பண்ணும்? நமக்கு சாதகமான சூழ்நிலையில ஈரப்பதமோ இல்ல நிழல் தரக்கூடிய சூழ்நிலையில தான் காற்றினுடைய ஈரப்பதத்துல இருந்து உணவை பெற்றுக்கொண்டு புது உயிரியாக மலரும். அப்போ ஸ்போர்கள் அடிப்படையில தான் இந்த பூஞ்சைகளை என்ன படுத்திருக்காங்க? வகைப்படுத்திருக்காங்க. பைகோமைசிட்டிஸ், அசிடியோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ், டியூட்ரோமைசிட்டிஸ் பூஞ்சைகளுடைய வகைப்பாட அதனுடைய ஸ்போர் உற்பத்தி முறை நம்ம பாசிகளை எப்படி பார்த்தோம்? நிறமிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். இங்க பூஞ்சைகளை வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்போர்கள் உற்பத்தி மூலமா வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம். இப்போ பாசிகள்ல பார்த்தோம், உணவாக, மருத்துவத்தாக, வேளாண்மையில பயன்படுகிறது. அகர் பார்த்தோம். பூஞ்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல பூஞ்சைகள் வந்து எந்தெந்த முறையில பயன்படுது அப்படின்னா உணவாக பயன்படுகிறது மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு கொல்லி ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அண்ட் வாட் இஸ் ஆன்டிபயோட்டிக்? ஒரு உயிரியை அழிக்கிறதுக்கு இன்னொரு உயிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு பிறகு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அதான் நுண்ணுயிர் கொல்லி. நுண்ணுயிர்னா என்ன அர்த்தம்? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கொண்டு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுவாங்க? கில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக பயன்படுது. அதான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. சரியா? செஃபலோஸ்போரின் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? ஒரு பூஞ்சைகள் தான். ஸோ செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில இருந்து செஃபலோஸ்போரின், பெனிசிலியம் நொட்டேட்டட்ல இருந்து பெனிசிலின் அப்படின்னு டிஃப்ரெண்டான ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஸோ இது அதனுடைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் காளான்கள் வந்து உணவாக பயன்படுகிறது. பெரும்பாலும் இப்போ சின்ன குழந்தைங்க டக்குன்னு இருக்கிற பானிபூரி கடை இல்லைன்னா காளான் வேணும் அப்படிங்கிற அந்த மஷ்ரூம்னு சொல்றோம்ல. ஸோ காளான்ல எடுக்கக்கூடிய மெயினான ஊட்டச்சத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரதம்,
காளான்ல என்ன இருக்கு? புரதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, தாது பொருட்களை கொண்டுள்ளது. மினரல்ஸ், தாது பொருட்கள். ஸோ மினரல்ஸும் புரோட்டீனும் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் ஊட்டச்சத்து எதில் இருக்கு? அது காளான்ல இருக்கு. பெரும்பாலும் எல்லா எடிபிள் காளானும் என்ன வகை அப்படின்னா பொத்தான் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பொத்தான் காளான்? அதாவது மஷ்ரூம்ல 2 வெரைட்டி இருக்கு, எடிபிள் மஷ்ரூம், நான் எடிபிள் மஷ்ரூம். அந்த எடிபிள் மஷ்ரூமை என்ன சொல்றாங்க? பொத்தான் வகை. இது வந்து குடைக்காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதனுடைய அமைப்பு. இதனுடைய மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சோம்லாம் பூஞ்சைகளுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கும்? ஹைஃபா என்னும் மைசீலியங்கள் தொகுப்புகளால் ஆனதுன்னு படிச்சோம்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் என்ன சொல்றாங்க? பொத்தான் காளான் வகையை சார்ந்தது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அகாரிகஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு காளான். இது வந்து உணவாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்ல, நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்கள் படிச்சிருக்கோம். விட்டமின் ஏ, டி, இ, கே, பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு சில விட்டமின்கள் வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்க? இந்த பூஞ்சைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ எரிமோத்திசியம் அஸ்பியி, அது மட்டும் இல்ல ஆஸ்பியா கோஸ்பி, இந்த 2 வகையான பூஞ்சைகள்ல இருந்து விட்டமின் B2 வந்து தயாரிக்குங்க. இதனுடைய வேதிப்பொருள் படிச்சுக்கிடுங்க, ரிபோஃப்ளவின். இந்த விட்டமின்கள் வந்து நமக்கு உயிர் ஊட்டச்சத்துக்கள்ல வரும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பூஞ்சை வந்து மதுபான உற்பத்திக்கு நொதித்தல் முறையில ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுது? இன்வெர்டேஸ், சைமேஸ் அப்படிங்கிற ஒரு நொதிகள் மூலமா இந்த மதுபான உற்பத்தியில யார் பயன்படுறா? இந்த ஈஸ்ட் வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சர்க்கரை கழிவை வந்து நம்ம என்ன பண்ணும்போது ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு எத்தனால் வந்து கிடைக்குது. ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன், எத்தனால். அப்போ சர்க்கரை கழிவுன்னு என்ன? நம்ம சீனி தயாரிக்கலாம், கரும்பு சக்கை. ஸோ அது அந்த சுகர் மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை கழிவை நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது, ஈஸ்ட் மூலமா ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு எது ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்? எத்தனால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈஸ்டோடைய பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம். இது வரைக்கும் நம்ம நன்மைகள் பார்த்தோம். ஒரு சில பூஞ்சைகள் என்ன பண்ணுது? தீமைகளையும் செய்யக்கூடியது. தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நோய்களை ஏற்படுத்துகிறது. ஏன்னா தாவரங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் நோய்களை ஏற்படுத்த. உதாரணமாக இந்த பருத்தி செடி இருக்கலாம். பருத்தி செடியில் வரக்கூடிய நோய் என்ன நோய்? வாடல் நோய்னு சொல்லுவாங்க. அதை காஸ் பண்ணக்கூடிய பூஞ்சைகள் பிசியோஃபேரம் ஆக்சிஃபோரம். வேர்க்கடலில் வரக்கூடிய டிகா டிசீஸ் பார்த்தோம், செர்கோஸ்பரா பெர்சனேட்டா. ஸோ கரும்புல வரக்கூடிய சிவப்பு அழுகல் நோய், ரெட் ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கோலியோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சைகள். அப்புறம் நெல்லில் வரக்கூடிய பிளாஸ்ட் நோய் வந்து பைரிக்ளோரியா ஒரைசா. ஸோ ஒரைசா அப்படிங்கிறது நெல்லுடைய தாவரவியல் பெயர். ஸோ அதை அப்படி நான் வச்சுக்கிடுங்க. முள்ளங்கியில் தாவரத்தில் வரக்கூடிய வெண்துரு நோய் ஏற்படுத்தக்கூடியது அல்போகா கேண்டிலா அப்படிங்கிற பூஞ்சை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் உயிரி இந்த வகையான பூஞ்சைகள் இந்த வகையான தாவரங்கள்ல நோய்களை ஏற்படுத்துது. ஸோ அதோடைய பிக்சர் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பருத்தி செடி, கரும்புல இது முள்ளங்கி, இது நெல்ல வரக்கூடிய இலை பிளாஸ்ட், அது அந்த லீஃப் பிளேடு எல்லாமே என்ன கருகிறோம். அதுக்கு பேரு நெல்லில் பிளாஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க பாருங்க, பூஞ்சைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஞ்சைகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் வந்து தோல்ல வந்து என்ன பண்ணுது? தடிப்புகளை ஏற்படுத்தும். மைக்ரோஸ்போரம் வந்து டேண்ட்ரப்னு சொல்றாங்க, இந்த பொடுகளை ஏற்படுத்தக்கூடியது மைக்ரோஸ்போரம். அப்புறம் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் ஏற்படுத்தக்கூடியது டீனியா பெடிஸ். ஸோ இந்த 3 வகையான பூஞ்சைகள் வந்து 3 டிஃப்ரெண்ட் வகையான நோய்களை மனிதர்களுக்கு வந்து என்ன செய்யுது? ஏற்படுத்துது. ஸோ முதல்ல கண்டுபிடிச்ச அந்த நுண்ணுயிர் கொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா பெனிசிலின் அப்படிங்கிறதால இவங்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க, மருந்துகளின் அரசி. முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து பெனிசிலின்ங்கிறதுனால மருந்துகளின் அரசின்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவரு 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எந்த பூஞ்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம். ஸோ பெனிசிலியம் நொட்டேட்டம், சாரி இதுல ஒத்த கொம்பு வரும்னா பெனிசிலியம் நொட்டேட்டம். இந்த பெனிசிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில இருந்து பெனிசிலின் கண்டுபிடிச்சிருக்காங்க 1928ல. மருந்துகளின் ராணி அப்படின்னு அது கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாசிகள் பார்த்தோம், பூஞ்சைகள் பார்த்தோம். பாசிகள்லாம் என்ன இருக்கும்? அங்க வந்து தற்சார்பு ஊட்டமுறை இருக்கும். என்ன ஊட்டமுறை இருக்கும்? தற்சார்பு. ஏன்னா அங்க என்ன நிரம்பி காணப்படும்? பச்சையம் நிரம்பி காணப்படும். பூஞ்சைகள் வந்து பிற சார்பு ஊட்டமுறை. முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது, இதுல வந்து நிறமிகள் இருக்கும், இங்க என்ன இருக்காது? நிறமிகள் அற்றவை. நிறமிகள் இல்லாம இருக்கிறதுனால தான் அங்க என்ன ஊட்டமுறை? பிற சார்பு ஊட்டமுறை. மூணாவது, இங்க சேமிப்பு பொருள் வந்து பெரும்பாலும் ஸ்டார்ச்சா தான் இருக்கும். இங்க வந்து கிளைகோஜன் மற்றும் எண்ணெய் ரெண்டும் சேர்ந்து வந்து இருக்கும். எல்லா பாசி வகைகளும் என்ன அமைப்பு? ப்ரோகேரியாட்டிக் செல்கள் அமைப்பை உடையதா இருக்கும். எல்லா பூஞ்சை வகைகளும் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டு உடையதாக இருக்கும். ஸோ இதான் இந்த 4 டிஃபரெண்ட். சரியா? பாசிகள் அப்படின்னாலே இந்த 4 பண்புகள் இருக்கும். பாசிகள்லாம் தற்சார்பு ஊட்டமுறையா இருக்கும், நிறமிகள் பெற்றிருக்கும்,
சேமிப்பொருள் வந்து ஸ்டார்ச்சா இருக்கும். அது மட்டும் இல்ல எல்லாமே இது என்ன ஆர்கானிசம், ஒரு ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ ப்ரோகாரியோட்டிக்னா என்ன, யூகரியோட் என்ன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ப்ரோகாரியோட் அப்படிங்கிறது செல்லை சுற்றி உட்கருவில் இருக்கக்கூடிய உட்கரு சவ்வு படலம் தெளிவற்ற நிலையில் இருந்தா அது ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். யூகரியோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உட்கருவை சுற்றி உட்கரு சவ்வு படலம் தெளிவா இருந்தா யூகரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஹெச் விட்டேகர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் தான் எது கண்டுபிடிச்சாங்க, இந்த 5 உலக வகைப்பாட்டு முறையை கண்டுபிடிச்சாங்க. பூஞ்சைகள், பாசிகள் படிச்சிருக்கோம், ஆல்ககள் படிச்சிருக்கோம், பூஞ்சைகள் படிச்சிருக்கோம், தாவர உலகம், விலங்கு உலகம். ஸோ இந்த டோட்டலா இந்த 5 வகையான 5 உலக வகைப்பாட்டு முறையை முதல்ல கண்டுபிடிச்ச அறிவியலாளர் யார் அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேகர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பச்சை மற்றும் ஸ்டார்ச் மட்டும் இல்லை, இதுல பூஞ்சைகள்ல பச்சையும் கிடையாது, ஸ்டார்ச் அதனுடைய உற்பத்தி பொருள் இல்லை அப்படிங்கிறதுக்கான அந்த பண்புகள் அடிப்படையில தான் இந்த ஆர்ஹெச் விட்டேகர் வந்து பூஞ்சைகளை எத்தனாவது இடத்துல வச்சிருக்காங்க, 3வது உலக இடமா இடம் பெற்றிருக்காங்க. ஸோ இதான் அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். பூஞ்சைகள் வந்து 3வது இடத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஸ்டார்ச்ங்கிற நிறமையோ அதனுடைய பச்சைங்கிற ஒரு நிறமி வந்து இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய அந்த கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிரயோஃபைட்டுகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிரயோஃபைட்டுகள், அதாவது பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படின்னு படிக்க போறோம். இதுல பிரயோஃபைட்டுகள்லாம் என்ன அப்படின்னா தாவரங்களுடைய மிக எளிமையான முதல் ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பழமையான தாவரங்கள், அதே மாதிரி இதுல கடத்தும் திசுக்கள், ஃப்ளோயம் சைலம் இல்லாம வளரக்கூடிய ஒரு தாவரங்கள். இது வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரயோஃபைட்டுகள் எல்லாமே என்ன சொல்றாங்க, பூவா தாவரங்கள். இந்த பூவா தாவரங்கள் பெரும்பாலும் தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி நம்ம தவளை வந்து சொல்லுவோம் இரு வாழ்விகள், நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினம் சொல்றோம். அதே மாதிரி தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் யார் அப்படின்னா பிரயோஃபைட்டுகள். நோட் பண்ணிக்கிடுங்க, இது முக்கியமானது. ஸோ பிரயோஃபைட்டுகள்ல என்ன மாதிரியான சந்ததிகள் காணப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட் சந்ததி ஓங்கு தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ பிரயோஃபைட்டுல காணப்படக்கூடிய சந்ததி கேமிட்டோஃபைட்டுகள். ஸோ கேமிட்டோஃபைட்டுகள்ல பெரும்பாலும் தாலஸ் தாள், அதாவது லிவர் வோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல இலையா இருந்தா அதை வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பா இருக்கக்கூடிய பூவா தாவரங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன தாவரங்கள், பூவா தாவரங்களாக இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்ல இதுல வந்து பாலின பெருக்கம் என்ன முறையில் நடைபெறுது அப்படின்னா ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது. பூவா தாவரங்களில் நடைபெறக்கூடிய பாலின பெருக்கத்துக்கு பேரு ஊகேமஸ் அப்படின்னு பேரு. இதுல ஆண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேரு ஆந்திரிடியம் அப்படின்னு பேரு, பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேரு என்ன பேரு, ஆர்கிகோனியா அப்படின்னு பேரு. ஸோ எந்த இனப்பெருக்க அந்த கேமிட் ஆண் இன செல்கள் பெண் இன செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உறுப்பு வந்து ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆந்திரிடியம், ஆர்கிகோனியம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம நீரோட உதவியால கூட ஒரு ஸ்டெம் என்ன நடக்கலாம், இங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த ஆணின செல் வந்து ஆர்கிகோனியத்தை சேர்ந்து 2n அப்படின்னாலே ஒரு கருமுட்டையை உருவாக்கக்கூடும். அந்த கருமுட்டையிலிருந்து என்ன சந்ததி வரும், ஸ்போரோபைட் சந்ததி முதல் செல் ஆகும். அப்ப கருமுட்டையிலிருந்து உருவாக்கக்கூடிய முதல் செல்லுக்கு பேர் என்ன பேரு, ஸ்போரோபைட்டுகள் அப்படின்னு பேரு. சரியா, அந்த ஸ்போர்கள் வந்து எப்போது எந்த மயமா இருக்கும், ஒற்றை மயமாக இருக்குது. நோட் பண்ணிக்கிடுங்க, ஸ்போர்கள் எப்போது ஒற்றை மயமாக இருக்கும், கருமுட்டை வந்து எப்போது எப்படி இருக்கும், இரட்டை மயமானதா இருக்கும். இது 2n, இது வந்து சிங்கிள் எண்ணா இருக்கும். சரியா, அப்ப கேமிட்டோபைட்டின் சந்ததிக்கு முதல் செல்லுக்கு பேர் என்ன பேரு, ஸ்போர் என்று பெயர். ஸ்போர்னா என்ன, ஸ்போரோபைட்னா என்ன, கேமிட்டோபைட்னா என்ன, ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்திரிடியம், பெண் இனப்பெருக்க உறுப்பு வந்து ஆர்கிகோனியம். ஸோ அது ரெண்டு தெளிவா படிச்சுக்கணும். ஸோ பிரயோஃபைட்டுகளுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரயோஃபைட்டுகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஹெப்பாடாப்சிடா, ஆந்தோசெராப்சிடா, பிரயாப்சிடா அப்படின்னு 3 வகையான பிரயோஃபைட்டுகளா பிரிக்கிறாங்க. இந்த இதனுடைய எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் மாசா இருக்கக்கூடிய எளிமையான அமைப்புடைய தாவரம், ஒரே கூட்டமா இருக்கும். அது வேர் தண்டியில நம்ம டிஃபரெண்ட் பண்ணியே பார்க்க முடியாது. அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னா ஸ்போரோஃபைட் வந்து ரொம்ப எளிமையாகவும் மிக குறுகிய நாள் வாழக்கூடிய தாவரமாக இருக்கும். ஸோ அதான் ஹெப்பாடாப்சிடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியா, ஆந்தோசெராடாப்சிடா அப்படிங்கிற தாவரங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேர் வளரிகளாக இருக்கும். வேர் வளரிகள் அப்படின்னா இந்த ஒரு நிறைய அது வந்து பிரான்சஸ் இருக்காது, வேர் வளரியா இருக்கும். இதுல வந்து புரோட்டினிமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்காது. ஸ்போரோஃபைட் நிலைக்கு வந்து எப்படி இருக்கும், கேப்சூலாக இருக்கும். ஸ்போரோஃபைட் ஆனது பாதம் மற்றும் கேப்சூல், ஸ்போரோஃபைட் அப்படின்னு நினைச்சிருக்கோம். 2 பிரிக்கப்பட்ட ஒரு நிலையை இதனுடைய வாழ்க்கை சுழற்சி இருக்கும். ஸோ 3வது வகுப்பு என்னது அப்படின்னா பிரயாப்சிடா. ஸோ பிரயாப்சிடாக்கு உதாரணம் வந்து ஃபினேரியா அப்படிங்கிற ஒரு ஃபினேரியா. ஸோ பிரயாப்சிடாக்கு உதாரணம் வந்து ஃபினேரியா. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட் வந்து எப்படி இருக்கும், பாதம், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் வகையான ஒரு வகை பிரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து எங்க இருக்கும், பிரயாப்சிடா வகுப்பை வந்து சார்ந்ததா இருக்கும். ஸோ பிரயாப்சிடாக்கு உதாரணம் ஃபினேரியா. ஸோ இது அந்தந்த தாவரம் ஃபினேரியா, ரிக்ஸியா, அப்புறம் ஆந்தோசரஸ். ஸோ 3 வகையான பிரயோஃபைட்டுகளுக்கு உதாரணம்.
ஸோ பிரையோஃபைட்டின் பொருளாதார முக்கியத்துவம், இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன? பாசிகள் பார்த்தோம், ஆல்ககள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரையோஃபைட்டுகளின் பொருளாதார முக்கியத்துவம். பெரும்பாலும் இது என்ன பண்ணிக்கிறது? சாயில் எரோஷனை தடுக்கிறது. நோட் பண்ணிக்கிடுங்க, மண் அரிப்பை தடுக்கும். இந்த ஸ்பாக்ரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பண்ணையில் நாற்றங்காலாக பயன்படுது. நீரை வந்து என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக வந்து ஸ்பாக்ரம் வந்து இருக்கு. அப்புறம் பீச் அப்படிங்கிறது நிலக்கரியை போன்ற ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடியது. சரியா? ஒரு பயோஃபியூல் எப்படி ஒரு ஃபியூல் நிலக்கரி எப்படி எரிபொருளாக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பீச் அப்படிங்கிறது நிலக்கரியை போல அதுக்கு ஈக்குவலான ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடிய ஒரு பிரையோஃபைட் வந்து எனது பீச் அப்படிங்கிற ஒரு தாவரம். இது வந்து ஸ்பாக்ரம் அப்படிங்கிற ஒரு தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. நோட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ பிரையோஃபைட்டுகள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெரிடோஃபைட்டுகள். ஸோ டெரிடோஃபைட்டுகளுக்கு கரெக்டான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான நிலத்தாவரம். உண்மையான நிலத்தாவரம் அப்படின்னு என்ன சொல்றாங்க? டெரிடோஃபைட்டுகளை சொல்றாங்க. ஏன் டெரிடோஃபைட் அப்படி சொல்றாங்க? வேர், தண்டு, இலை அப்படின்னு முழுவதும் இந்த டிஃபரன்ஷியேட் இருக்கும் பாருங்க. வேர், தண்டு, இலை என பிரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய உடலானது. அதனால இது வந்து உண்மையான நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை என்ன சொல்றாங்க? டெரிடோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெரிடோஃபைட்டுகள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து இருமய ஸ்போரோஃபைட்டும் ஒருமய கேமிட்டோஃபைட்டு. ஸோ இது சிங்கிள் எண்ணா இருக்கும். ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கும்? டபுள் எண்ணா வந்து இருக்கும். எப்படி மாறி மாறி ஸ்போரோஃபைட் சந்ததி, கேமிட்டோஃபைட் சந்ததி மாறி மாறி காணப்படும். மாறி மாறி காணப்படக்கூடிய அமைப்பு. அதுல 2 வகையான தாலஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கிடுங்க. ஹோமோ தாலஸ், ஹெட்டிரோ தாலஸ். 2 வகையான தாலஸ். ஹோமோ தாலஸ்னா என்ன? ஒரே வகையான ஸ்போர்களை பெற்றிருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹோமோ தாலஸ் அப்படின்னு பேரு. அதுல அந்த ஹோமோனா ஒரே வகையான ஸ்போர்கள், இன்னொரு ஸ்போர்கள் என்ன ஸ்போர்கள்? ஹெட்டிரோ ஸ்போர்கள் அப்படின்னு பேரு. அப்ப ஹெட்டிரோ ஸ்போர்கள்ல வேறு வகையான ஸ்போர்கள் இருக்கும். ஒன்னு அளவில் பெரியதா இருக்கும், ஒன்னு அளவில் சின்னதா இருக்கும். அளவில் பெரிய ஸ்போர்களை மேக்ரோ ஸ்போர்களும், அளவில் சிறிய ஸ்போர்களை மைக்ரோ ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? மெகா ஸ்போர்கள் அல்லது என்ன சொல்றாங்க? மைக்ரோ ஸ்போர்கள். அளவில் சிறியதா இருந்தா அதை மைக்ரோ ஸ்போர்னு சொல்லுவாங்க. அளவில் பெரியதா இருந்தா மெகானா லார்ஜ் சைஸ் அப்படின்னு பொருள். சரியா? இந்த மாதிரி வேறு வகையான ஸ்போர்களை உற்பத்தி பண்ணா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு பேரு. ஒரே வகையான ஸ்போர்களை மட்டும் உற்பத்தி பண்ணா அதுக்கு பேரு ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு பேர். அப்ப அந்த டெரிடோஃபைட்டுகளை உண்மையான நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் வேர், தண்டு, இலை என எப்படி இருக்கும்? பிரிக்கப்பட்டு ஒரு முழுமையான ஒரு நிலத்தில் வாழக்கூடிய தன்மையுடைய தாவரம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சைலேட்டம், லைகோபோடியம், ஈக்வாசிட்டம், நெப்ரோலெப்பிஸ். ஸோ இது எல்லாமே டெரிடோஃபைட்டுகள். ஒவ்வொரு டெரிடோஃபைட்டுக்கு உதாரணம். ஸோ சைலாப்சிடா, சைலோட்டம், லைகாப்சிடா, லைகோபோடியம், ஸ்பினாப்சிடா, ஈக்வாசிட்டம். இந்த ஒவ்வொரு வகையான டெரிடோஃபைட்டுகளுடைய பண்புகளின் அடிப்படையில் இதை வந்து 4 வகைகளை என்ன செஞ்சிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. இந்த டெரிடோஃபைட்டுகள்ல பெரும்பாலும் பாருங்க ஈக்குவோசிட்டம் அப்படின்னு ஒரு டெரிடோஃபைட் பார்த்தோம்னா ஸோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா குதிரைவால் அப்படின்னு சொல்லுவாங்க. லைகோபோடியம், கிளப்மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஈக்குவோசிட்டம், குதிரைவால் அப்படின்னும் லைகோபோடியத்தையும் கிளப்மாஸ் அப்படின்னு என்ன அதுக்கு ஒரு சிறப்பு பேராக கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம். எப்படி ஆல்கல், பாசிகளுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோமோ அது மாதிரி எல்லா பிரையோஃபைட்டுகள்லாம் என்ன இருக்காது? வேர், தண்டு, இலைன்னு நம்ம பிரிக்க முடியாது. இங்கே கரெக்டாக வேர், தண்டு, இலைன்னு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கரெக்டாக பிரிச்சிடலாம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து இரு வாழ்விகள், தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் அப்படின்னா யாரு? பிரையோஃபைட்டுகள். வேர், தண்டு, இலை என உண்மையான நிலத்தாவரம். உண்மையான நிலத்தாவரம்னா யாரு? டெரிடோஃபைட்டுகள். மூணாவது என்ன? இதுல வந்து சைலம் ஃப்ளோயம் எங்க இருக்காது? பிரையோஃபைட்டுகள்ல இருக்காது. சைலம் ஃப்ளோயம், எக்ஸ்பி, சைலம் கடத்தும் திசுக்கள், வாஸ்குலர் கச்சைகள் வந்து எங்க இருக்காது? பிரையோஃபைட்டுகள் இருக்காது. டெரிடோஃபைட்டுகள்ல கடத்தும் திசுக்களான சைலம் மற்றும் ஃப்ளோயம் வந்து என்னப்படும்? காணப்படும். 4வது பாயிண்ட், இங்க வந்து ஓங்கு நிலையானது எப்படி இருக்கும்? கேமிட்டோஃபைட்டு. இங்க வந்து ஸ்போரோஃபைட்டு. இங்க வந்து எது உற்பத்தி பண்ணும்? ஸ்போர்கள் உற்பத்தி பண்றதால இது வந்து ஸ்போரோஃபைட்டு. இங்க ஸ்போரோஃபைட் முறை வந்து எப்படி இருக்கும்? அடுத்த தலைமுறையை சார்ந்துள்ளதா இருக்கும். இங்க கேமிட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட் எப்படி இருக்காது? டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது இண்டிபெண்டா வளரக்கூடிய அமைப்பு முறையா இருக்கும். ஸோ இதான் டெரிடோஃபைட்டுக்கும் பிரையோஃபைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெரிடோஃபைட்டின் பொருளாதார முக்கியத்துவம். ஸோ டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. குடற்புழுக்களை அழிக்கக்கூடிய ஒரு மட்டநில தண்டு தாவரமாக வந்து இருக்குது. சரியா? அழகு தாவரம், நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகு தாவரமா நம்ம எதை வளர்க்கலாம்? டெரிடோஃபைட்டுகளை வந்து வளர்க்கலாம். அது மட்டும் இல்ல ஒரு சில டெரிடோஃபைட்டுகளுடைய ஸ்போர்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரூட்ஸா, ஸ்போரகங்களை நம்ம கனிகளை நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரூட்ஸை நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இதான் இதனுடைய டெரிடோஃபைட்டுகளின் பொருளாதார முக்கியத்துவம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், திறந்த விதை தாவரங்கள் மற்றும் மூடிய விதை தாவரங்கள், அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஜிம்னோனா என்ன? திறந்த விதை, அதாவது ஓபன் சீடட் பிளான்ட்ஸ். இந்த திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெரும்பாலும் எப்படி இருக்கும் பாருங்க, வேர் தண்டு இலையின வேறுபாடு கண்டு காணப்படும். இங்க சைலம் ஃப்ளோயம், வெல் டிஃபரன்ஷியேட்டடான ஒரு சைலம் ஃப்ளோயம் காணப்படும். சைலம் வந்து எதை கடத்தும்? நீரை கடத்தும். ஃப்ளோயம் வந்து எதை கடத்தும்? உணவை கடத்தக்கூடிய செல்கள். சரியா? சைலம் ஃப்ளோயம் காணப்படும். சைலம் நீரையும், ஃப்ளோயம் வந்து என்ன செய்யும்? உணவை கடத்தக்கூடிய முக்கியமான ஒரு வாஸ்குலர் கற்றைகள். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்கள் எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னா கூம்பு வடிவ வித்தகத்துல உருவாகிறது. இது நோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஸ்போர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்போர்கள் எதுக்குள்ள இருக்கும்? கூம்பு வடிவ வித்தகங்கள். இந்த மாதிரி கூம்பு வடிவ ஒரு வித்தகங்கள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த ஸ்போர்கள் வந்து உற்பத்தி பண்ணும், உருவாகக்கூடிய. சரியா? இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதனுடைய வகைகள் பார்த்தோங்க அப்படின்னா அதனுடைய இலை அமைப்பு அடிப்படையில் அதனுடைய மார்பாலஜிக்கல் அப்பியரன்ஸை பொறுத்து சைக்கடலைஸ், கோனிஃபெரல்ஸ், ஜிங்கோயல்ஸ், நீட்டெல்ஸ் அப்படின்னு 4 வகையா நினைச்சுறாங்க ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்களை பிரிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பிரையோபைட்டிகள், டெரிடோபைட்டிகள் பார்த்தோம். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை வந்து என்ன வகை அப்படின்னா சைக்கடைல்ஸ். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? சைக்கடைல்ஸ். இது வந்து பெரும்பாலும் இதனுடைய வேர் வந்து என்ன வேரா இருக்கும்? ஆணி வேர் அல்லது பவள வேர் என இதனுடைய வேர்களா வந்து இருக்கும். இது மட்டும் இல்ல, இதனுடைய இலைகள் வந்து இறகு வடிவத்தில் இருக்கும். உதாரணமாக பனைமரம், பனைமரம் இதுக்கு உதாரணம். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த இறகு வடிவ கூட்டிலைகளை கொண்ட ஒரு தாவரமாக தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? சைக்கடைல்ஸ் அப்படின்னு பேர். சரியா? எடுத்துக்காட்டாக சைக்கஸ் சைக்கஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பனைமரம் போன்று இது வந்து நீளமா வளரக்கூடிய மரம். ஜிங்கோயல்ஸ் அப்படின்னா விசிறி வடிவ இலைகளை கொண்ட உடையதாக இருக்கும். சரியா? ஜிங்கோ வைலா அப்படிங்கிறது இதுல வாழக்கூடிய ஒரு தாவரத்துக்கு வந்து உதாரணம். கோனிஃபெரல்ஸ் அப்படின்னா இது பெரும்பாலும் கூம்பு வடிவ பசுமை மாற தாவரங்கள். எப்போது எப்படி இருக்கும்? கிரீனிஷா வளரக்கூடிய தாவரமா இருக்கும். அதனால பசுமை மாற காடுகள்ல காணப்படக்கூடிய கூம்புடைய தாவரங்கள் எந்த வகையான ஜிம்னோஸ்பெர்ம் வகுப்பை சார்ந்தது? கோனிஃபெரல்ஸ் வகுப்பை சார்ந்தது. இந்த விதைகள் வந்து எப்படி இருக்கும்? இறகு வடிவ அமைப்பை வந்து கொண்டு வரும். சரி, எக்ஸாம்பிள் பைன் மரம், பைனஸ் மரம், பைனஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீ. ஸோ அதுக்கடுத்த வகுப்பு வந்து நீட்டெல்ஸ். ஸோ நீட்டெல்ஸ் வந்து பெரும்பாலும் எதுக்காக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயர் பண்புகளை கொண்ட மூடப்படாத சூழ்கள் வந்து இருக்கும். சூழ்கள் தான் எதா மாறும்? கனிகளாக மாறும். சூழ்களை கொண்டு இருக்கும். மஞ்சரி வந்து கூம்பிலிருந்து தோணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்களுடைய வகைகள் வந்து ஜிங்கோயல்ஸ், கோனிஃபெரல்ஸ், நீட்டெல்ஸ், சைக்கடைல்ஸ். ஸோ 4 அமைப்பு இருக்கு. சைக்கடைல்ஸ், கோனிஃபெரல்ஸ், ஜிங்கோயல்ஸ், நீட்டெல்ஸ் அப்படின்னு 4 வகையான திறந்த விதை தாவரங்கள் வகுப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வகையான ஜிம்னோஸ்பெர்ம்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பண்புகளை கொண்டிருக்கு. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பைனஸ் தாவரம்னு ஒரு தாவரம் இருக்கு. அந்த பைனஸ் தாவரத்துல இருந்து டர்பண்டைன் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க. சிலர் பயன்படுங்க. பைனஸ் தாவரம், டர்பண்டைன் மற்றும் வேற என்ன வலி நிவாரணமாக பயன்படுகிறது. வலி நிவாரணம், மூட்டு வலிக்கு. அப்புறம் பைனஸ் ஜெரார்டியானா அப்படிங்கிற ஒரு தாவரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விதை வந்து எதுக்கு பயன்படுகிறது? உணவாக பயன்படுகிறது, உண்பதற்கு பயன்படுகிறது. எபிபிரிடின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து எபிட்ரா அப்படிங்கிற ஒரு தாவரத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு பொருள். இது நோட் பண்ணிக்கிடுங்க. எபிட்ரா என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பொருள் ஆல்கலாய்டு அப்படின்னு என்னது அப்படின்னா எபிபிரிடின் அப்படிங்கிற ஒரு பொருள். இது வந்து ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட டிசீஸ்க்கு வந்து எதா பயன்படுகிறது? மருந்தாக பயன்படுகிறது. அதே மாதிரி ஊசிலை தாவரங்கள் இருக்கக்கூடிய மென்கட்டைகள், சாஃப்ட்வுட்னு சொல்லுவோம்ல, இந்த சாஃப்ட்வுட் பொருள் வந்து எதுக்கு பயன்படுகிறது? ஒட்டுப்பலகைகள் மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான மரச்சாமங்கள் இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. அந்த மென்கட்டைகள் இருந்து ஊசிலை தாவரங்கள் இருக்கக்கூடிய மென்கட்டைகள் சாஃப்ட்வுட்ல இருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அகாத்திஸ் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து பைனஸ்ல இருந்தோம் தாள் உற்பத்திக்கு பயன்படுறாங்க. காகித தொழிற்சாலை, பேப்பர் இண்டஸ்ட்ரியில இந்த பல்புக்கு அதுக்கு தேவையான பல்ப் எங்கிருந்து தயாரிக்கிறாங்க? பைனஸ் மற்றும் அகாத்திஸ்ங்கிற தாவரத்துல இருந்து எது தயாரிக்கிறாங்க? காகித தொழிற்சாலையில மூலப்பொருளா பயன்படுகிறது. அப்புறம் அழகு தாவரத்துக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன தாவரம் அப்படின்னா அரௌகேரியா பிட்வில்லி அப்படிங்கிற ஒரு தாவரம் வந்து ஒரு அழகு தாவரமா பயன்படக்கூடிய ஒரு திறந்த விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்னு ஒரு உதாரணம். சரி, ஸோ இது வரைக்கும் நம்ம ஓப்பன் சீடர் தாவரங்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூடிய விதை தாவரங்கள்.
ஆஞ்சியோஸ்பர்ம்கள். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்கள் அப்படிங்கிறது மூடி க்ளோஸ்டு செல்ஸ் பிளான்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சியோ அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஆஞ்சியோ ஸ்பெர்ம் இந்த ரெண்டு சொற்கள் வந்து பெறப்பட்டது. ஆஞ்சியோ என்பதன் பொருள் அப்படின்னா பெட்டி அல்லது பெரு. ஆஞ்சியோ என்பதன் பொருள் வந்து என்னது? பெட்டி. ஒரு க்ளோஸ்டான ஒரு பவுச் மாதிரி இருக்கும். சரியா? ஸ்பெர்மானா என்ன? விதை அப்படின்னு பொருள். நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமானது. ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோனா என்னது? பெட்டி. ஸ்பெர்ம்னா என்னது? விதை. பெட்டிக்குள்ள எப்படி இருக்கும்? விதை வந்து இருக்கும். சோ அதுக்கு பேரு என்ன பேரு? மூடிய விதை தாவரங்கள். இதுல 3 வகையா பிரிக்கிறாங்க. சிறு செடிகள் சொல்றாங்க. 3 வகை. முதல் வகை என்ன வகை? சிறு செடி. இரண்டாவது வகை என்ன வகை? புதர் செடின்னு பிரிக்கிறாங்க. மூன்றாவது வகை என்னது? மரங்கள். அப்போ இந்த எல்லா வகையான ஆஞ்சியோஸ்பெர்ம்களும் சிறு செடியா இருக்கலாம், இல்ல மரங்களா இருக்கலாம், அல்லது எதா இருக்கலாம், புதர் செடிகளா இருக்கலாம். ஸ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ சிறு செடிக்கு உதாரணம் என்னது? கத்தரிக்காய் செடி. நார்மலா கத்தரிக்காய், தக்காளி இது எல்லாமே சிறு செடிக்கு உதாரணம். புதர் செடி அப்படின்னா ஹைபிஸ், ஓரளவு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் ஆக்குபை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியா கவர் பண்ணக்கூடிய புதர் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு புதர் செடி. மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெரியும், நிறைய பெரிய உயரமானது இருக்கும், நிறைய கிளைகள் பிரிவுகள் இருக்கக்கூடியது வந்து மரங்கள். அப்போ ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் வகைகள் வந்து எப்படி இருக்கும்? சிறு செடியா இருக்கும், புதர் செடியா இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும்? பெரிய மரங்களா இருக்கக்கூடிய 3 வகை இருக்கு. இதுல சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு நன்கு வளர்ச்சி அடைந்த கடத்தும் திசுக்கள் வந்து காணப்படும். எங்க? எல்லா வகையான இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள்ல சைலம் ஃப்ளோயம் கடத்தும் திசுக்கள் வந்து காணப்படும். இந்த கடத்தும் திசுக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சோம். சைலம் வந்து எதை கடத்தும்? உணவை கடத்தும். ஃப்ளோயம் வந்து சைலம் நீரை கடத்தும். ஃப்ளோயம் உணவை கடத்தும். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல அதுல இருக்கக்கூடிய விதையின் அடிப்படையில 2 வகையா பிரிக்கிறாங்க. இருவித்திலை தாவரங்கள், ஒரு வித்திலை தாவரங்கள். உதாரணமாக பனை எடுத்துக்கலாம். பனையோ இல்லம்மா, அவரை, துவரை, நெல்லு, புளி இது எல்லாமே எதுக்கு உதாரணம்? இருவித்திலை, ஒரு வித்திலைக்கு உதாரணம். இப்ப இருவித்திலை தாவரங்கள்லாம் என்ன? அந்த தாவரங்களுடைய விதைகள் வந்து இரண்டு விதை இலைகளை கொண்டிருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? இருவித்திலை தாவரங்கள். பெரும்பாலும் இவை ஆணிவேர் தொகுப்பாக தான் இருக்கும். சரியா? ஆணிவேர் தொகுப்பாக தான் இருக்கும். மலர்கள்ல பாத்தீங்கன்னா 4 அல்லது 5 வகையான அங்கங்கள் கொண்டிருக்கும். அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம், அப்புறம் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மகரந்த சேர்க்கைகள் எது மூலம் நடைபெறும்? பூச்சிகள் மூலமா நடைபெறக்கூடிய முறை வந்து எங்க இருக்கும்? எல்லா வகையான ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டாக அவரை, மாமரம் மற்றும் வேப்பமரம் இது எல்லாமே இதுக்கு உதாரணம். அப்புறம் ஒரு வித்திலை தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய விதை வந்து ஒரே ஒரு விதையிலேயே கொண்டிருக்கும். இதுல பெரும்பாலும் என்ன வேர் தொகுப்பு இருக்கும்? அங்க ஆணிவேர் தொகுப்பு, இங்க சல்லிவேர் தொகுப்பு, அங்க இருவித்திலை, இங்க ஒரு வித்திலை, இங்க வந்து மலர்ல அங்க எல்லா அங்கங்களும் இருக்கும். இங்க 3 அங்கங்கள் மட்டும் இருக்கும். சரி, அங்க வந்து அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலகவட்டம் எல்லாமே காணப்படும். ஆனா இந்த ஒரு வித்திலை தாவரங்கள்ல 3 அங்கங்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? அங்க வந்து இருக்கும். சோ இது அடுத்து பாருங்க. இதுல வந்து மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் இங்க காற்று மூலமா நடைபெறும். சரி, அதே மாதிரி எடுத்துக்காட்டு புல், நெல், வாழை இதெல்லாம் ஒரு வித்திலைக்கு உதாரணம். சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வகைப்பாட்டிலுடைய அமைப்புன்னு என்ன? வகைப்பாட்டியலை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி. டாக்ஸானா என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல நம்ம என்ன பண்றாங்க? ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல இந்த உயிரினங்களை வந்து என்ன பண்றாங்க? அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக படிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரிவு தான் என்னது? டாக்ஸானமி அப்படின்னு பேரு. சோ டாக்ஸாஸ் அப்படின்னா டாக்ஸாலஜி, டாக்ஸானமி அப்படின்னா விதி அப்படின்னு பேரு. சரியா? நாமோஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையில இருந்து பிறக்கப்பட்டது. இதை ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அகஸ்டின் பிரமிஸ் அண்ட் டி காண்டோல் அப்படிங்கிறவர் தான் இந்த வகைப்பாட்டில் அப்படிங்கிற சொல்லை வந்து முதல்ல என்ன பண்ணாங்க? அறிமுகப்படுத்துறாங்க. சோ டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒரு உயிரினங்களின் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் அடிப்படையில் என்ன பண்ணுங்க? வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த வகைப்பாட்டு முறையில எத்தனை முறைகள் இருக்கு? 4 முறைகள் இருக்கு. இயற்கை, செயற்கை, மரபு வழி, நவீன வகைப்பாட்டு முறை. சரியா? இயற்கை முறைனா என்ன? செயற்கை முறைனா என்ன? பொதுவா தாவரங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய புறத்தோற்ற அமைப்பு முறை, ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் முறையில என்ன பண்றாங்க? வகைப்படுத்தியிருக்காங்க. சோ அது முறை என்ன முறை? செயற்கை வகைப்பாட்டு முறை. சோ இது வகைப்படுத்தின தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரியா? சோ அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அந்த புக்குக்கு பேரு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. இந்த புக்ல எத்தனை வகையான தாவரங்கள் இருக்குது அப்படின்னு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து யார் எழுதியிருப்பா? கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியலறிஞர் எழுதியிருப்பாங்க. இவங்களதான் வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்புறம் இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை வகைப்பாட்டு முறைக்கு எடுத்துக்காட்டு பெரும்பாலும் அதனுடைய விதை தாவரங்களுடைய புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டு இருக்காங்க. சோ இதை கண்டுபிடிச்சவர் பெந்தம் அண்ட் ஹூக்கர். இயற்கை வகைப்பாட்டு முறை பெந்தம் மற்றும் ஹூக்கர். செயற்கை வகைப்பாட்டு முறை கரோலஸ் லின்னேயஸ். சோ இவங்க எழுதிய புக்கு பேரு பாருங்க பிளான்டாரம்.
ஜெனிரா பிளான்டாரம் இந்த புத்தகத்துல 3 தொகுதிகளாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த தாவர தொகுப்பு வந்து பிரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல உலர் தாவர தொகுப்புக்கு பேர் என்ன பேரு, ஹெர்பேரியம் என்று பெயர். ஒரு தாவரத்தினுடைய இலையோ வேரோ தண்டையோ என்னது நிழல்ல உலர்த்தி அதை பதைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த தாவரவியல் பிரிவுக்கு பேர் என்ன பேரு, ஹெர்பேரியம் அப்படின்னு பேரு. சோ இந்த ஹெர்பேரியம் வந்து என்ன பண்றாங்க, அங்க பாருங்க, தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி அட்டையின் மீது என்ன பண்ணுவாங்க, ஒட்டி பிரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு வரிசைப்பாட்டின் வகைப்படுத்தும் முறைக்கு பேர் என்ன பேரு, ஹெர்பேரியம் என்று பெயர். இது நோட் பண்ணிக்கிடு, சரியா. ஹெர்பேரியம். அதுக்கப்புறம் என்ன படுத்து பார்த்தோம், உலர் தாவர தொகுப்பு. இதுல வந்து பெந்தம் ஹூக்கர் வகைப்பாட்டியல், அதுவும் நோட் பண்ணிக்கிடு, சரியா. அதுக்கப்புறம் 3வது வகைப்பாட்டு முறை என்ன முறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செயற்கை வகைப்பாட்டு, நவீன வகைப்பாட்டு முறை, சரியா. ஃபர்ஸ்ட் வந்து செயற்கை, 2வது இயற்கை, 3வது மரபு, 4வது நவீன வகைப்பாட்டு முறை. இது எல்லாமே இதனுடைய வகைப்பாட்டு முறைக்கு உதாரணம். ரொம்ப இதா இருக்கு. இந்தியாவில் இந்த ஹெர்பேரியம்ங்கிற ஒரு தாவர தொகுப்பு பார்த்தோம்ல, அது எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தால இருக்கு. அங்க வந்து 10 லட்சத்துக்கு அதிகமான தாவரங்கள் வந்து உலர் தாவரமா வச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கிடுங்க என்ன, கொல்கத்தா எத்தனை வகையான தாவரம், 10 லட்சத்துக்கு அதிகமான தாவரங்கள் உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் வந்து இருக்கு. அடுத்த ஒன்வேர்டு, இந்த இருசொற் பெயரிடும் முறையில ஃபர்ஸ்ட் என்ன இது அமைப்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐசிபிஎன் அப்படிங்கிறது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம், ஐசிபிஎன் சட்டம். அப்புறம் ஐசிஎன்னா என்ன, அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் அப்படின்னு 2 வகையான இருசொற் தாவரங்களுடைய அந்த பேரின பெயர் சிற்றின பெயர்னு சொல்லுவோம். இந்த பேரினம் சிற்றினம் இதைத்தான் என்ன சொல்றாங்க, இருசொற் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே ஓவராலாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டு. பொதுவாக இந்த தாவரங்களுடைய தாவர உலகத்தில் ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க வகுப்புகளை, டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்பெர்மே, மோனோகாட்டிலிடனே. மோனோனா 1ன்னு அர்த்தம், ஸோ அதனால ஒரு வித்திலை தாவரங்கள். டைகாட்டில் அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள். ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள். இதுல டைகாட்டிலிடனேல தான் என்னென்ன வகுப்பு இருக்கு, பாலிப்பட்டலே இருக்கு. இது வந்து அள்ளி இதழ்கள் எப்படி இருக்கும், தனித்து இருக்கும், சரியா. அதுலதான் என்னென்ன டைப்லாம் இருக்கு, தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே அப்படி இந்த இதழ் அமைப்பு அடிப்படையில் இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா ஜிம்னோஸ்பெர்ம்களும் திறந்த விதை தாவரங்கள். அதுல 3 குடும்பங்கள், கேமோபட்டேலே இருக்கும். அதுக்குள்ள இருக்கும் கேமோபட்டேலே, அதுல இருக்கும் இன்ஃபெரே, கட்டிரோஃபெரே, அப்புறம் பைகார் பெல்லட்டே அப்படின்னு 3 வகையான குடும்பங்கள் இருக்கு. மோனோகாட்டில எல்லாமே ஒரு வித்திலை தாவரங்களா தான் இருக்கும். இது வந்து பூவிதழ் குழுமம் எப்படி இருக்கும், வேறுபாடற்று காணப்படும். அது வந்து அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் அப்படின்னு இருக்காது. மோனோகாட்டில எல்லாரும் பூவிதழ் வட்டம் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மரத்துடைய மருத்துவ குணமுடைய தாவரங்கள்ல பார்க்க போறோம், சரியா. மருத்துவ குணமுடைய தாவரங்கள் நம்ம பேசிக்கா சொல்லக்கூடியது துளசி எடுத்துக்கலாம், இல்ல வேப்பமரம் எடுத்துக்கலாம், கீழாநெல்லி, இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் மருத்துவ குணமுடைய தாவரங்களா இருக்கு. அதுல முதல் தாவரம் என்ன தாவரம், குப்பைமேனி. இந்த குப்பைமேனியுடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னா அகாலிஃபா இண்டிகா. இதான் இருசொற் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் பெயருக்கு பேரு பேரினம், 2வது பெயருக்கு பேரு சிற்றினம் அப்படின்னு பேரு. இந்த அகாலிஃபா இண்டிகா வந்து சாதாரண வட்டார பெயர் வந்து குப்பைமேனி. இது வந்து என்ன குடும்பம், பிஃபேர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. இந்த இதனுடைய இலையோடைய பசை, இலையை அரைச்சி பசை போடும்போது தோல் காயத்திற்கும் தோல்ல இருக்கக்கூடிய தீ காயத்திற்கும் மருந்தா பயன்படுகிறது. ஸோ குப்பைமேனி, அகாலிஃபா இண்டிகா தோல் காயத்திற்கு மருந்து. 2வது இந்த இலையோட சாறை எடுத்து எலுமிச்சை சாறு கூட கலந்து நம்ம என்ன செய்வோம் கொடுக்கும்போது வயிற்றில் உள்ளக்கூடிய புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மையாக இது வந்து பயன்படுகிறது. ஸோ அகாலிஃபா இண்டிகா, குப்பைமேனி, பிஃபேர்பியேசி குடும்பம், தோல்ல இருக்கக்கூடிய காயங்கள், வயிற்றுள்ள புழுக்களை அழிக்க பயன்படுகிறது. ஸோ இது அதனுடைய நம்ம காமனா வேலி ஓரத்துல எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான செடி வந்து அகாலிஃபா இண்டிகா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செடி என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை. என்ன மரம், வில்வ மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்வ வந்து ருட்டைஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு வகுப்பை சார்ந்தது. இது பெரும்பாலும் இந்த இன்டைஜஷன், அதாவது டைஜஷன் குறைபாடுகளுக்கு சரி செய்ய இது வந்து பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம அமீபிக் டிசென்ட்ரி மற்றும் வயிற்றுப்போக்குக்கான அந்த பாக்டீரியல் டிசீஸ் சொல்லுவாங்க, விப்ரியா காலரா தான் அந்த சீதபேதி அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி வயிற்றுப்போக்கை குணப்படுத்தக்கூடிய மருந்தா எது பயன்படுகிறது, வில்வ மரம் வந்து பயன்படுகிறது. அப்புறம் தூதுவளைன்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த தூதுவளையுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருமல் மற்றும் சளிக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட காச நோய் மற்றும் ஆஸ்துமா அந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது தூதுவளை. இது வந்து என்ன குடும்பம், சொலனேசி குடும்பம். அந்த ஒவ்வொரு வகையான மருத்துவ தாவரங்களையும் ஒவ்வொரு வகையான குடும்பத்துக்குள்ள வகைப்படுத்தி இருக்காங்க, சரியா. ஸோ சொலனம்
ட்ரைசலைட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் கீழா நல்லி நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா தெரியக்கூடிய ஒரு செடி, மஞ்சள் காமாலைக்கு மருந்து நோக்கி பயன்படக்கூடிய செடி வந்து கீழா நல்லி. இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பில்லாந்தஸ் அமாரந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யுஃபேர்பியேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய இன்னொரு பயன் என்ன அப்படின்னா கல்லீரலுக்கு என்ன இது வலிமை கொடுக்கக்கூடியது. சரியா, கல்லீரலுக்கு வலிமை கொடுக்கும்போது அது வந்து அதனுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கும், நல்லா அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ ஓவரால் இந்த நம்ம லெசன்ல தாவர உலகம்னா என்ன, தாவர உலகத்துல இருக்கக்கூடிய செடிகள் என்ன, பாசிகள்லாம் என்ன, ஆல்காக்கள்லாம் என்ன, பூஞ்சைகள்லாம் என்ன, பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஆஞ்சியோஸ்பர்ம்கள், ஜிம்னோஸ்பர்ம்கள், அதனுடைய வகைகள், அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த லெசன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.